இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை உச்சமாண்டவரே, ரத்தத்தால் எங்களுக்கு தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படும். Bind and cast every unclean spirit. ஞானத்தை பொழிந்தாலும் ஆண்டவரே, கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். எங்களோட உறவாட நீங்கள் வழி நடத்தும் ஆண்டவரே. Father, in the mighty name of Jesus we pray. Amen. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களுக்கு எழுமாண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும். இயேசுவே நன்றி. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும். கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. Father, in the mighty name of Jesus we pray. Amen. இன்னைக்கு நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல தான் இருக்கிறோம். நம்ம தாண்டி போகல. அதுல இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுனால நெகேமியாவின் புத்தகம் 8ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 4 வசனங்கள். அங்கே ஒரு 8ஆவது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டபோது அவங்க வாழ்க்கையில உள்ளத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நெகேமியாவின் புத்தகம் 8ஆவது அதிகாரத்துல 8ஆவது வசனத்துல இருந்து 12ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுனருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். ஆமீன். ஆமீன். அற்புதமான ஒரு சூழ்நிலை. முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவரின் மகிழ்வே நம்ம சக்தி அப்படின்றத அழுகாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட வழிநடத்தல் அவங்க பெறுகின்றார்கள். ஆண்டவரோட வார்த்தையை கேட்கும்போது அவங்க உள்ளம் நொறுங்குகின்றது. அவங்க எந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு உணர்கின்றார். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஆண்டவர் வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு எதிராக ஆண்டவர் சிலுவை மரணத்துக்கு எதிராக நம்ம செயல்பட்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவங்க பாவத்திற்கு ஒரு அவங்க உணர்வு அவங்க உள்ள வருகின்றது. அப்ப அழுகின்றார்கள். தவறு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா பல நேரத்துல நம்ம குற்ற உணர்வுலயே இருக்க வச்சிருவோம் சாத்தான். நம்ம அதுல இருந்து ஒரு மகிழ்ச்சிக்கு வருவது சாதாரண அனுமதிக்க மாட்டோம். நம்ம மகிழ்ச்சிக்கு வரணும், ஆண்டவரோட இணைந்து வந்திருக்கின்றோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. அது விண்ணுலகத்துல என்ன நடக்குது, நம்ம ஆண்டவரை நோக்கி திரும்பி செல்லும் போது என்ன நடக்கின்றது, விண்ணுலகத்துல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது அப்படின்றத நம்ம உணர மாட்டேங்கிறோம். சில நேரத்துல ஊதாரி மைந்தன் ஆண்டவர் அவரோட அப்பா கிட்ட திரும்பி வரும்போது ஒரு பெரிய விழாவே அவர் வைக்கிறார். ஒரு ஆடு திரும்பி ஆண்டவர் மீட்டு கொண்டு வரும்போது அங்க ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. நமக்கு அந்த மகிழ்ச்சி ஒரு வாட்டி ஆண்டவர் நீங்க வெளிப்படுத்தலாம். அற்புதமான மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் விண்ணுலகத்துல. ஆண்டவர் ஒரு வாட்டி அந்த மகிழ்ச்சியை என் உள்ளத்துல ஆண்டவர் எனக்கு தந்தார். அற்புதமான மகிழ்ச்சி, அப்படியே ஒரு இனப்பிரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்குள்ள. அந்த ஒரு மகிழ்ச்சி பல நேரத்துல நம்ம உணர்வது கிடையாது. சாதாரண உணர்வது நமக்கு எனக்கு கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? சோ ஆனா நம்ம இந்த மகிழ்ச்சிக்கு வரணும். அதுலதான் உண்மையான சக்தி இருக்கின்றது. ஆனா இந்த மகிழ்ச்சி சரி, இந்த மனம் மாறுதல், இந்த மகிழ்ச்சி எல்லாம் எதனால ஆண்டவரின் வார்த்தையை கேட்டதுனால. ஆண்டவரின் வார்த்தையை கேட்டதுனால. எரேமியாவின் புத்தகம் 15ஆவது அதிகாரத்துல 16ஆவது வசனம். ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கு கையில கரைக்கிறார், சாப்பிட்டாருன்னு போட்டிருக்கும். அதுல ஒரு மகிழ்ச்சி அவர் பெறுகின்றார்.
ஆண்டவர் நாமத்தில் நம்ம அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுகின்றோம். சீடர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுகின்றோம். வாசிக்கிறீங்களா? எரேமியாவின் புத்தகம் 15:16. நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. ஆமீன். ஆமீன். ஆண்டவர் படைகளின் ஆண்டவர் நம்ம இருக்கின்றார். நம்ம ஆண்டவரின் வார்த்தை நீங்க 15:16 தானே வாசிங்க. எரேமியா நூல் 15:16. 16. ஆமா. அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவரோட மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கும் போது நமக்குள்ள அந்த மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்கிறோமா? திருப்பாடல் 19வது அதிகாரத்துல 8வது வசனம். நமக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கா? அதுல ஒரு நம்ம சந்தோஷத்தை பாக்குறோமா? அதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். அதை பார்க்கும் அந்த ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம கடமையாக வாசிக்கின்றோமா? எரேமியா புத்தகம் திருப்பாடல் 19:8 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆமீன். நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கின்றதா? அதான் இங்க கேள்வி. திருப்பாடல் 119:111. திருப்பாடல் 119:111. அதை வாசிக்கும் போது நமக்குள்ள அந்த ஒரு மகிழ்ச்சி வரும். நமக்கு வர்றது இல்லைன்னா அது சரியா நம்ம வாசிக்கிறது கிடையாது. அந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறது இல்லை அப்படின்னு சொன்னா நமக்குள்ள நம்ம சரியா வாசிக்கிறது கிடையாது. இந்த பாவம் தடையாக இருக்கலாம். நம்ம புரிஞ்சுக்காத பாவங்கள் வாழ்க்கையில் நம்ம தடையாக இருக்கலாம். ஆண்டவரோட நோக்கம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம தண்டிக்கின்ற கடவுளாக நம்ம பார்க்கிற நபர்களாக இருப்போம். இல்ல, அவர் நம்மள அந்த மனம் மாறுதல ஒரு முழுமையான மகிழ்ச்சிக்கு கொண்டு வரணும் அவர் விரும்புகின்றார். 119:111வது வசனம் வாசிக்கிறீங்களா? உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன், ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆமீன். இந்த மகிழ்வை நம்மளால அனுபவிக்க முடிகின்றதா? நெகேமியா சொல்றாரு, அழுகாதீங்க, அழுகின்ற ஒரு நேரம் கிடையாது. ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருக்கின்றார். நம்ம எப்போ எந்த நொடியில நம்ம ஆண்டவர் நம்ம மற்றவங்களை மன்னிக்கிற மாதிரி கிடையாது. பல நேரத்துல ஆண்டவரின் மன்னிப்பு அவரு உடனடியாக மன்னிக்க மாட்டேன்னு நம்ம நினைச்சுவோம். அந்த மாதிரி கிடையாது. நம்மள மாதிரி கிடையாது கடவுள். உடனடியாக மன்னிப்பதற்கு அவர் தயாரா இருக்கு. அவரை மகிழ்விக்கின்றார் இந்த மன்னிப்புல. மன்னிப்பு தரத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. ஒரு பாவிக்கு, பாவத்துல இருக்கின்றவன் மனம் மாறுதல் இல்லாத ஒரு பாவிக்கு ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கிறாங்க மாதிரி தெரியும். உண்மையான ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடையாது. அவனுக்கு ஆக்சுவலா மகிழ வேண்டிய ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஆனா எப்போ நம்ம மன்னிப்பு பெற்ற ஆண்டவர் சன்னதியில இருக்கிறோமோ நமக்கு அழுக வேண்டிய ஒரு விஷயமும் இல்லை. நம்ம மகிழ்வோட ஆண்டவர் பிரசன்னத்துல இருக்கிறோம். ஆமா, ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கும்போது சில வாரங்கள் நமக்கு சில வேதனைகள் இருக்கும். ஆனா மகிழ்வோட ஆண்டவர் பின்னாடி நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கணும். ஆனா மற்றவர்கள் மனம் மாறாத இருக்கும்போது, நம்ம குடும்பத்துல சில பேர் மனம் மாறாத இருக்கும்போது நமக்கு ஒரு வேதனை இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணும். ஆனா பல நேரத்துல நமக்கு ஒரு ஒரு விசுவாசம், ஒரு ஆழமான விசுவாசம் கிடையாது. ஆண்டோட வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நம்ம கருதுவது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். திருப்பாடல் 119வது அதிகாரம் 162 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவன் வார்த்தை அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாக தாவீது கருதி இருந்தார். வாசிக்கிறீங்களா? 119. திரண்ட கொள்ளை பொருளை அடைந்தவன் மகிழ்வது போல உமது வாக்குறுதியில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன். ஆமீன். ஆமீன். ஆண்டவரின் வார்த்தையில அந்த மாதிரி நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றதா? ஆண்டவர் கேட்கிற மிக முக்கியமான கேள்வி இன்னைக்கு இதுதான். ஒரு பெரிய ஒரு புதையலை கடத்தது போல் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றதா அப்படின்ட்டுதான் ஆண்டவர் கேட்கிறார்.
நம்ம பல நேரத்துல எந்த விதத்துல செயல்படுறோம்? இந்த மாதிரி நம்ம செயல்படுறது கிடையாது. ஒரு பெரிய ஆனா இந்த விபிலிய காலத்துல எப்படி மக்கள் வந்து இந்த காலகட்டத்துல பேங்க் லாக்கர் எல்லாம் இருக்கும். அந்த காலகட்டத்துல விபிலிய காலகட்டத்துல ஒரு இந்த அவங்க என்ன சொல்ற தங்கத்தை எல்லாம் எப்படி சேமித்து வைப்பாங்க? புதையல் மாதிரி புதைச்சு வச்சிருவாங்க. ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருவாங்க. அடையாளமே இருக்காது. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பானையில போட்டு மூடி வச்சு, இப்ப கூட வந்து புதையெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. பானையில போட்டு மூடி வச்சு கிரவுண்ட்ல வந்து புதைச்சு வச்சிருவாங்க. மண்ணுல புதைச்சு வச்சு அந்த புதையல்ல கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும்? அதுல 20 தங்க காசுகள் இருந்தா எப்படி இருக்கும்? அதே போல்தான் ஆண்டவரின் வார்த்தை. அதை விட மேலான ஒரு விஷயம். ஆண்டவரின் வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல பேரின் வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றது. ஆழமான மாற்றம் கொண்டு வந்து இருக்கின்றது. என் வாழ்க்கையில பல சூழ்நிலையில் ஆண்டவரின் வார்த்தை ஒரு புதையலாக இருந்திருக்கின்றது. இப்போ ஒரு தங்கத்தை காமிச்சா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதோட மிகுதியான ஒரு சந்தோஷம் ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அதை படிக்கும் போது, ஸ்டடிங் தி வேர்ட், ஆண்டவர் வார்த்தையை தியானிக்கும் போது, படிக்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுப்பது கிடையாது. அதனால அந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஆழமான முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது கிடையாது. நம்மளால ஆண்டவரின் வார்த்தையை மனசுல ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. அதெல்லாம் முடியல நம்மளால. அது ஒரு வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை. இது தியானிப்பதுனா என்ன? படிக்கிறதுனா என்ன? ஸ்டடிங் தி வேர்டுன்னு சொல்லுவாங்க. மெடிடேட்டிங் தி வேர்ட், ஆண்டவர் வார்த்தையை படிப்பது, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆண்டவர் வார்த்தையை தியானிப்பது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் வார்த்தையை வாசித்து நம்மளோட வாழ்க்கைக்கு அதை ஒப்பா சிந்திச்சு நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு நம்ம எப்படி கொண்டு வரணும் அதை பத்தி சிந்திச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு நம்மளே மாற்றம் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எந்த விதத்துல சிந்திக்கின்றோம், எந்த விதத்துல செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அதுதான் தியானிப்பது அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி ஜெபித்து அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பது எப்படி அப்படின்னு சிந்திக்கும் போது அது தியானிப்பதாக மாறுகின்றோம். அதே நேரத்துல அது மட்டும் நமக்கு பத்தாது. அது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தியானிப்பது அப்படின்ட்டு. ஆனா படிக்கவும் செய்யணும். இங்க வந்து இந்த மக்கள் படித்தார்கள், அந்த வார்த்தையை வந்து படித்தாங்க அப்படின்னு போடு. அது அந்த வார்த்தைகளை எடுத்து இன்னும் இதுல ஆழங்கள் இருக்கு. இதே வார்த்தைகள் வேற இடத்துல போட்டுட்டா ஆண்டவர் இணைந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வாசிச்சோம். ஆண்டவரோட இணைந்து இருப்பது எப்படி அப்படின்ற அந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்ன அப்படின்றது, அதோட விளைவுகள் என்ன, எப்படி ஆண்டவரோட இணைந்து இருக்க முடியும் அப்படின்னு நேற்றுக்கு நம்ம வாசிச்சோம். எந்தெந்த இடத்துல இணைந்து இருக்கு, நான் ஆக்சுவலா 2 இடம் தான் சொன்னேன். இன்னொரு சில இடங்கள் இருக்கு. அந்த அபிஷேகம், ஆவியானவரின் அபிஷேகம் வழியாக நம்மளால இணைந்து இருக்க முடியும். நான் பத்தி நேற்றுக்கு சொல்லல. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அது வந்து நேற்றுக்கு சொல்லல. அது மாதிரி கன்கார்டன்ஸ் சொல்லுவாங்க. பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே சில புத்தகங்கள் இருக்கு. அது மாதிரி வேற விதமான சில என்ன சொல்லுவாங்க, ஒரு பைபிள் கமெண்ட்ரி, அதுக்கப்புறம் பைபிள் டிக்ஷனரி, இந்த மாதிரி 4 விதமான, அப்புறம் பைபிள் மேப் எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து மக்கள் எந்த விதத்துல எகிப்து தேசத்துல இருந்து வந்தது, எப்படி செஞ்சாங்க, எப்படி திரும்பி வந்தாங்க, திரும்பி அவங்க வந்து கானா தேசத்துக்கு எப்படி சென்றாங்க, அப்புறம் அங்க இருந்து பாபிலோனிய நாட்டுக்கு சென்றது, அந்த மாதிரி ஒரு மேப்பாகவே நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து ஆழமான விஷயங்களும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு 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 எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். மாதாமா பெத்தல இது எலிசபெத் அம்மாவோட வீட்டுக்கு அவங்க சென்றாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா அந்த ஜியோகிராபிக்கல் மேப் நீங்க பார்த்தாதான் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போனாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒரு மலை மேல ஏறி அவங்க செல்லணும், அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதை பார்க்கும்போது ஜியோகிராபிக்கலா அது எப்படி இருந்துச்சு, அது மலையில ஏறி போன மாதிரி அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. சின்ன மலை எல்லாம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்க போயிருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா அது சும்மா இங்க இருந்து பக்கத்து வீடு நடந்து போன மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையில தான் வந்து அவங்க போயிருக்கு. எளிதான ஒரு பயணமே கிடையாது. நம்ம நினைச்சுப்போம் பக்கத்துல போய் நம்ம போய் யாரோ உதவி செஞ்சிடும், நம்ம மாதாமா மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சோம். அப்படித்தான் கிடையாது. அது வந்து அவங்க அந்த காலகட்டத்துல பல வேதனைகள்,
பாப்புலியோன நாட்டுல இருந்து திருப்பி இங்க வரதுன்னா நான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு 1500 மைல் தூரம், 1500 கிலோமீட்டர் தூரம் அது. அது மாதிரி சில இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கு. அது வந்து நம்ம சில இந்த புத்தகங்கள் எடுத்து வாசிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறதுனால அற்புதமான விஷயம். ஆனா அது முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு விப்லிய கல்வி இதுக்கு நம்ம வந்து வரோம் அப்படின்னு சொன்னா இன்னும் ஆழமான விஷயங்கள் நம்ம புரிந்து அது வந்து ஒரு அறிவின் ஒரு இடத்துல அந்த அறிவுக்கு அந்த பைபிள் ஸ்டடி அப்படின்றது இந்த அறிவுல போய் உள்ளத்துல ஒரு மாற்றம் கொண்டு வரும். தியானிப்பது அப்படின்றது நேரடியா இதயத்திற்கு போக வேண்டிய ஒரு விஷயம். ஆனா பல நேரத்துல ஆண்டவரின் வார்த்தையை வாசிப்பது ஒரு கடமையாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால இது ஒரு பொக்கிஷமாக நம்ம பார்ப்பது கிடையாது. ஆண்டவர் வார்த்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறது கிடையாது. இந்த பிப்ளிய கல்வியில வந்து பல பேர் வரீங்க. ஆனா அதுல 1, 2, 3, 4 பேர் வெள்ளனால எண்ணலாம். எத்தனை பேர் வந்து இது புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற தாகத்துல கேள்வி கேட்கிற மக்கள் வந்து ரொம்ப கம்மி. சில நேரத்துல உங்களுக்கு வந்து அது ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். என்னோட பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கேள்வி கேட்கணும். அது ஆர்வம் இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தை அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கும் போது இன்னும் அது தெளிவா ஆகல அப்படின்னு சொன்னா கேளுங்க. கேளுங்க. தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். திருப்பாடல் 112வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிப்பார். ஆண்டவர் வார்த்தை ஒண்ணு அது அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 112ல 1வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். ஆமீன். ஆமீன். பெரும் மகிழ்வு அடைவர். சில பேர் வந்து ஆண்டவன் வார்த்தையை வந்து சாப்பாடை விட மேலாக கருதினார்கள். 119வது சங்கீர்த்தனத்துல 103வது சங்கீர்த்தனம் 103வது வசனம் அதை எடுத்து வாசிப்பாங்களா? தேனை விட அது வந்து சுவையாக இருந்தது அப்படின்னு போட்டு திருப்பாடல் 119ல 103 வாசிக்கிறீங்களா? சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. ஆமீன். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்துல 38ல இருந்து 42 வரைக்கும் ஒரு அற்புதமான சூழ்நிலை. அது வந்து தியானிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இயேசு ஆண்டவர் மரியாள் இல்ல மார்த்தாவின் வீட்டுக்கு மார்த்தா அழைக்கின்றாள். இயேசு ஆண்டவரை இந்த அழைப்புக்காக உள்ள வீட்டுக்கு வராங்க. அங்க வேலை நிறைய இருக்கு. மார்த்தா இந்த வேலை எல்லாம் போய் செய்யறாங்க. நான் தான் வீட்டுக்கு கூப்பிட்டேன், நல்ல வேலை செய்யணும், நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இதெல்லாம் செய்யறாங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, மரியாள் வந்து உதவி செய்யணும்னா உதவி செய்யல. அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட், நம்ம வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. யாராவது கம்ப்ளைண்ட் சொல்லாதவங்க இருக்கிறீங்களா? எல்லாரும் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்றதுல அற்புதமா வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். அதுக்கு வந்து இவங்க கம்ப்ளைண்ட் போய் சொல்றாங்க ஏசு ஆண்டவர்கிட்ட. இவங்க வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு என் வேதனை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? கடவுள்கிட்ட வேதனையை புரிஞ்சுக்க முடியலன்னு ஒரு கேள்வி, அற்புதமான கேள்வி. அது வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 10ல 38ல இருந்து 42 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆமீன். மேலான ஒரு பங்கு ஆண்டவர் வார்த்தை அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் நாம கொடுக்குறோமா? எனக்கு சாப்பாடுலாம் முக்கியம் இல்ல. மரியாள் என்ன சொன்னாங்க, எனக்கு இந்த சாப்பாடுலாம் முக்கியம் இல்ல, ஆண்டவர் வார்த்தை எனக்கு முக்கியம்.
நம்ம சாப்பிட்டு எல்லா விஷயம் முடிஞ்சு நம்ம வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கும்போது உட்காந்து வாசிப்போம். அப்ப என்ன நடக்கும்? தூக்கம் தான் அதிகமா வரும். பைபிள் வாசிக்கும்போது என்ன நடக்குது? அதிகமான தூக்கம் வருது. தூக்கம் வரும். அது புரியாது. சில நேரத்துல இந்த விஷயங்கள்லாம் புரியாது. தியானிக்கிறதோ அது நடக்காது. படிக்கிறது அதை பத்தி யோசிச்சு பார்க்கவே தேவையில்லை. அப்புறம் தான் தியானிக்கிறது. அப்புறம் தூக்கம் தான் அதிகம். ஆனா இதே 119 சங்கீர்த்தனத்துல சொல்ற அற்புதமான வசனங்கள். நான் வந்து தூக்கம் தான் முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அற்புதமான வசனங்கள். திருப்பாடல் 119 147 148 வாசிக்கிறீங்களா? அதிகாலையில் எழுந்து நான் வாசிப்பேன் அப்படின்னு வாசி. வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆமீன். ஆமீன். இது ஒரு புதையலாக கருதுகின்ற சூழ்நிலை நம்ம வாசிச்சோம். புதையலாக இருந்தது. ஆண்டவர் வார்த்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியம்? என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் வந்து எல்லாம் தியரி, எல்லாம் வந்து சில வசனங்கள், சில விஷயங்கள். ஆனா என் வாழ்க்கையில இது ஒரு முக்கியத்துவமாக நான் கருதுகிற போது நடந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். சில ஒரு வார்த்தை ஆண்டவர் பல நாட்கள்ல வந்து என் பிரச்சனை என்னன்னா, என்னை பார்த்தாவே சில பேர் சொல்லுவாங்க, இவர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஈஸியா வர்ற ஆள் போல அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அடி தூரம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் தள்ளியே நிற்பாங்க. ஆனா ஆண்டவரோட ஒரு கிருபையினால, ஆண்டவரோட சில வார்த்தையினால நாவை கட்டுப்படுத்துவது அப்படின்றது கொஞ்சம் எளிதான ஒரு விஷயமாக இல்லை. சில சூழ்நிலையில நாவை கட்டுப்படுத்துவது அப்படின்றது என்னால முடியலன்னு சொல்லாமே, முடியல. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. திருப்பாடல்லே 141வது சங்கீதம் 3வது வசனம். 3வது வசனம். ஆண்டவர் வந்து நாக்குக்கு ஒரு கட்டை போட்டார். அவரு தவறான பாவங்கள் செய்யாத விதத்தில் ஒரு கட்டை போட்டார். வாசிக்கிறீங்களா? 141வது சங்கீர்த்தனம் 3, 4. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். என் இதயம் தீயது எதையும் நாட விடாதேயும். தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும். தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும். அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும். ஆமீன். முக்கியமா இந்த ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழக்கூடிய கிருபை, இந்த வசனம் வாசித்து அவரோட தூதர்களை அனுப்பி என் நாவை வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக பயன்படுத்த ஆண்டவர் கிருபையை தந்தார். அந்த கிருபையை பெற்றதுக்கு அப்புறம் வந்து ஆண்டவரோட போதனை கண்டு ரொம்ப அற்புதமாக ஆழமாக ஆண்டவருக்கு ஏற்றபடியாக கொடுக்க ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். எப்போ நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடியாக வாழ்கின்றோமோ மேலான விதத்தில் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். அவரிடம் மகிமைக்காக அவர் பயன்படுத்துவார். இன்னைக்கு கூட வந்து நான் நேற்றுக்கு சொன்ன விஷயம், நேற்றுக்கு நான் உங்களுக்கு வழி நடத்தினேன். எப்படி ஆவியானவர் நம்மளை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இன்னைக்கு தூங்கி எழுந்துடுறேன். அப்ப ஆண்டவர் வந்து ஒரு காட்சி தராரு. அதோட விளக்கமும் தந்தார். சொன்னார், அமைதியா இரு, நீ ஒரு விஷயத்துக்கு ஒண்ணுத்துக்கும் நீ வந்து பேசாத அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அமைதியா இருந்தேன். சில விஷயங்கள் நான் பேசி இருந்தேன் அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். பேசாம ஒரு கேள்வியும் கேட்காம அமைதியாக இருந்த ஒரு சூழ்நிலையில வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்க அப்பா வந்து கேக்குறாரு, எனக்கு ஏதோ பிரச்சனை நடந்துச்சா, இங்க ஏதாவது ஆச்சா அப்படின்ட்டு. ஒண்ணுமே ஆகலாம். அவருக்கு பெரிய ஆச்சரியம். சில பிரச்சனைகள் வந்திருக்க வேண்டியது. ஆனா ஆண்டவர் கிருபையான மாற்றம். ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் வழி நடத்துறாரு, அமைதியா இரு, ஒண்ணுமே பேசாத. ஆண்டவர் வார்த்தை அந்த கிருபையை தருகின்றது. ஆண்டவர் ஆவியானவர் நம்மள வழி நடத்துகின்றார். ரெண்டுமே தேவை. இது ரெண்டுமே நமக்கு தேவை. இது போதும் அது போதும் அப்படி இல்லை. ஆண்டவர் வார்த்தையும் தேவை, நமக்கு ஆவியானவரும் தேவை. அதனாலதான் மத்தேயு 22வது அதிகாரம் 29வது வசனத்துல ஆண்டவர் சொல்வார், உங்களுக்கு ஆண்டவரின் மறைநூலும் தெரியல, ஆண்டவரின் வல்லமையும் உங்களுக்கு இல்ல. ஆவியானவர் ஆண்டவரின் வல்லமை, மறைநூல் தான் ஆண்டவரின் வார்த்தை. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 22:29.
இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. எனவேதான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். ஆமீன். எப்ப மறைநூலும் ஆண்டவரின் வார்த்தையும் நம்மோடு இருக்கின்றதோ ஆண்டவர் ஏற்றுபடியாக நம்மளை செயல்பட முடியும். ஆண்டவரின் கிருபைகள் நம்ம வாழ்க்கையில வரும். ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவர் பிள்ளைகளாக இருக்கணும்னு அவர் விரும்புகின்றார். எல்லா சூழ்நிலையும் அவருக்கு ஏற்றபடியாக நம்ம செயல்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கணும். ஆனா எந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த எனக்கு காசு, பணம், சாப்பாடு, உணவு, தூக்கம், அதெல்லாம் விட முக்கியமாக ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு நம்ம ஆவலாக இருக்கணும். எந்த அளவுக்கு தேடுறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஒரு வருஷத்துக்கு ஆன்லைன் பைபிள் ஸ்டடி, ஆண்டவர் வார்த்தையை கத்துக்கிறதுக்காக. ஆண்டவர் அந்த கொரோனா நேரத்துல ஆன்லைன் பைபிள் ஸ்டடி கேத்தலிக் இது கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்தார். மிஷிகன் யூனிவர்சிட்டி $1000 விலை, அது ஃப்ரீயாவே ஆண்டவர் கொடுத்தாரு. அற்புதமான ஆசிரியர் ஆண்டவர் நம்ம தாகம் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உறுதியா தருவார். ஆண்டவர் வார்த்தைக்கு ஒரு தாகம் நமக்கு தேவை. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் வேற எதுலயும் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க மகிழ்வை பாக்குறீங்க ஆண்டவர் வார்த்தையில, அந்த அளவுக்கு திருப்பாடல் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 3வது வசனம் வரைக்கும் இதை வாசிச்சு பாருங்க. நம்ம செய்கின்ற அனைத்து விஷயங்களையும் நம்ம ஆசீர்வப்படும். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 1வது அதிகாரத்துல 1-2. நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆமீன். ஆமீன். இரவும் பகலும் சிந்திப்பதுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இரவும் பகலும் சிந்திப்பதுனா என்ன? நமக்கு இன்னைக்கு வாசிக்க மூடு இருக்கோ மூடு இல்லையோ நம்ம வாசிக்கணும். இரவு அப்படின்னு சொன்னா நம்ம சோர்வடைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை குறிக்கின்ற விஷயம். பகல் நம்ம சந்தோஷமா இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து இருக்கின்றோம் சொன்னா அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க இருந்து ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கணும், அதை தியானிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வாதம் உறுதியா பெறுவோம். ஆண்டவர் மேலான விஷயங்கள் ஆண்டவர் கிருபை நம்ம வாழ்க்கையில இறங்கி ஆண்டவர் செயல்படுவார். நம்ம செய்யற அனைத்து விஷயங்களும் ஆசீர்வாதத்துக்குரிய விஷயங்களா இருக்கும். ஆண்டவரே ரத்தத்தாலைகளை கழுவும், ஆண்டவரை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். ஆண்டவரை வார்த்தைக்கான ஒரு தாகத்தை எல்லார் உள்ளத்தில் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். பல விதமான முள்ளுகள் உங்க இதயத்தில் இருக்கின்றது ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் போடுகின்ற வார்த்தையை சாத்தான் எடுத்து போற சூழ்நிலையில் அந்த முள்ளுகள் நசுக்கி ஒரு பலன் தராத விதத்துல மாற்றுகின்றது. முள்ளுகள்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆசாபாசங்கள், காசு, பல விஷயங்கள், பொருட்கள், பல ஆசைகள் உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் உங்களால தர முடியல. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து அது ஒரு விடுதலையை கேட்டு ஆண்டவர் பிள்ளைகளாக மாற முயற்சி செய்யும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பயன்படுத்துவார். God bless you. Have a nice